குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி. காலைல ஒரு 5:30 மணிக்கு அலாரம் வச்சு எழுந்திரிச்சு வாசல்லாம் பெருக்கி கோலம் போட ஆரம்பிச்சிட்டேன். முதல்ல என்ன கோலம் போடுறதுனே ஒரு பெரிய யோசனை. அதுக்கப்புறம் கோலத்தை டிசைட் பண்ணி கோலம் போட ஆரம்பிச்சிட்டேன். கோலமும் போட்டு முடிச்சிட்டேன். முழுசாக எனக்கு 10 நிமிஷம் ஆச்சுங்க இந்த கோலம் போட்டு முடிக்க. எல்லோரும் என்னோட ஸ்பீடாக போட்டுருவீங்கன்னு நினைக்கிறேன். நான் தான் கொஞ்சம் ஸ்லோவாக போடுறேன். ஆக்சுவலாக நான் ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிட்டேன். ஃபஸ்ட்லாம் நான் அதோட ஸ்லோவாக போட்டுட்ருந்தேன். அப்புறம் ஹஸ்பண்ட் கடைக்கு போய்ட்டு எல்லாத்தையுமே வாங்க ஆரம்பிச்சிட்டார். சாமிக்கு தேவையானது எல்லாமே அவர் வாங்கிட்டு வரத்துக்குள்ளே வீடெலாம் பெருக்கி க்ளீன் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் மாப் பண்ணிவிட்டு கோலம் போட ஆரம்பிச்சிட்டேன். சாமி மனை கீழே வைக்கிறதுக்கு கோலம் போடுவோம் எப்பயுமே நாங்கள். அதுக்கப்புறம் கோலம்லாம் போட்டு மனைலாம் வச்சு மனை ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மனையும் ரெடி பண்ணி முடிச்சுட்டு ஒரு பக்கம் அபிஷேகத்துக்கு பால், தயிர், அதுக்கப்புறம் சந்தனம் பன்னீரில் குழச்சி ரெடி பண்ணி வச்சுட்டேன். ரெடி பண்ணிட்டு ஒரு பெரிய தட்டு எடுத்துகிட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் விநாயகர் எடுத்து அந்த தட்டில் வச்சுட்டு சந்தனம் எடுத்து ஃபஸ்ட்டு அபிஷேகம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். யூஸ்வலாக பிள்ளையாரப்பானாலே கொஞ்சம் ஸ்பெஷல் தாங்க. பிள்ளையாரை வேண்டிக்கிட்டு நம்ம எந்த விஷயம் பண்ணாலும் நம்மளுக்கு மேக்ஸிமம் அதுக்கு சக்ஸஸ் தான். நம்ம உண்மையாக டிட்டர்மினேஷனாக அதுக்கு ஒர்க் பண்ணால் மட்டும் போதும். சிவன் ஒரு தடவை போருக்கு போயிருந்தாருங்க. போருக்கு போகும்போது சிவன் எப்பயுமே போரில் ஜெயிச்சிருவார். ஆனால் இந்த தடவை போரில் அவர் தோத்துட்டு தான் வந்தார். அதுக்கப்புறம் ஆப்போசிட் பார்ட்டி ஜெயிச்சிட்டாங்க. ஆனால் சிவனால் இதை ஏற்றுக்கவே முடியல. ஏன்னு பார்க்குறோம் அப்படின்னா, ஏற்கனவே அவர் போருக்கு போகிறதுக்கு முன்னாடி பிள்ளையாரப்பாவை வேண்டிக்கிட்டு நான் இந்த போரில் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி பிளெஸிங் வாங்கிட்டு போயிருக்காரு. இதனால் அவர் ஜெயிச்சிட்டார். அது மாதிரி நம்ம எந்த விஷயம் பண்ணாலுமே அவர்கிட்ட பிளெஸிங் வாங்கிட்டு போனால் கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சிருவாங்க. பிள்ளையாரை நம்ம நிறைய உருவத்தில் சாமி கும்பிடலாங்க. ஆனால் என்றைக்கு இருந்தாலுமே மஞ்சள் பிள்ளையாருக்கு என்றைக்குமே ஒரு ஸ்பெஷல் இருக்குது. ஏன்னா பார்வதி அம்மா முதல்ல அவருக்கு உருவம் கொடுத்ததே ஒரு மஞ்சளில் தான். அதனால் மஞ்சள் பிள்ளையாரும் எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் சாமிக்கு டெக்கரேஷனும் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. சாமிக்கு சந்தன குங்குமம்லாம் வச்சு முடிச்சுட்டு டெக்கரேஷனை முடிச்சிட்டேங்க. இன்னொரு பக்கம் சாமிக்கு படைக்கிறதுக்காக பொருள்லாம் ரெடி பண்ண ஆரம்பித்தாச்சு. ஒரு பக்கம் நான் சமைச்சிட்ருந்தேன், இன்னொரு பக்கம் அவர் சமைக்க ஆரம்பிச்சிட்டாரு. 2 பேரும் மாற்றி மாற்றி டிஷ்ஷஸ் பிடிச்சிட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டோம். அவர் கொழுக்கட்டை செஞ்சார், அப்புறம் கடல செஞ்சார். கொழுக்கட்டைக்கு அவர் டிஃப்ரெண்ட்டாக பூர்ணம் செஞ்சார். இந்த பூர்ணம் நான் சாப்பிட்டதே கிடையாது. எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்கன்னு தெரியல. என்ன பூர்ணம் அப்படின்னா வேர்க்கடலையை நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் ஆற வச்சு அந்த தோல்லாம் நீக்கிட்டு அதுக்கப்புறம் அது கூட வெல்லம் சேம் அளவு, இப்போ இது 1 கப்புனா அதுவும் 1 கப்பு அந்த கணக்கில் ஆட் பண்ணிவிட்டு வேர்க்கடலை நல்லா வறுத்து ஆற வச்சு அந்த தோல்லாம் எடுத்தாச்சுங்க. எடுத்துட்டு மிக்சியில் ஃபஸ்ட்டு வேர்க்கடலை போட்டு அரைக்க ஆரம்பித்தாச்சு. கொஞ்சம் நல்லா கொரன்னு இருக்க மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஆல்ரெடி அந்த வெல்லம் எடுத்து ரெடியாக வச்சாச்சு. அந்த வெல்லத்து கூட இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு வெல்லம் கூட லைட்டாக ஒரு ஓட்டி எடுத்து வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இன்னொரு பக்கம் மாவு ரெடியாக இருக்குது. அந்த மாவை எடுத்து நல்லா உருட்டிட்டு அதுக்கப்புறம் அதில் நமக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு பூர்ணம் வச்சுட்டு எடுத்து அடுப்பில் வச்சு ஸ்டீம் பண்ண ஆரம்பித்தாச்சு. ஸ்டீம் பண்ணி முடிச்சிட்டோம். இன்னொரு பக்கம் வெங்காயம், அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் இதெல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டாரு. ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு கடாய் வச்சு அதுக்கப்புறம் அந்த கடாயில் கொஞ்சம் எண்ணெய், கடுகு, அதுக்கப்புறம் வெங்காயம், காஞ்ச மிளகாய் இதெல்லாம் போட்டு வறுக்க ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் ஆல்ரெடி ஏற்கனவே மூக்கல்ல வேக வச்சுருந்தார். அதுக்கப்புறம் அந்த மூக்கல்லையும் எடுத்து அதில் கொட்டியாச்சு. கொட்டிட்டு அதுக்கப்புறம் அது எல்லாமே நல்லா கலந்து முடிச்சாச்சு. உப்பு எவ்வளோ டேஸ்ட்டோ அது உப்பு பார்த்து உப்பும் போட்டாச்சு. நல்லா கலந்தாச்சு. அதுக்கப்புறம் மூக்கல்லையும் ரெடி ஆகிடுச்சு. மூக்கல்ல ஒரு பக்கம் இறக்கி வச்சுட்டு சாமிக்கு அபிஷேகம் பண்ணி எப்பயோ முடிச்சாச்சு. சாமி ஒரு பக்கம் ரெடி பண்ணியாச்சு. இன்னொரு பக்கம் சாமிக்கு விளக்கெல்லாம் ஏற்றி அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸு அப்புறம் சமைச்சது எல்லாமே படைச்சி 3 இலை போடணுன்னுவாங்க. அப்புறம் 3 இலையும் போட்டு சாமிக்கு படைக்க ஆரம்பிச்சிட்டோம். சக்கரை பொங்கல், வடை, அப்புறம் சாதம், சாம்பார், உருளைக்கிழங்கு பொரியல், கடல எல்லாமே செஞ்சு முடிச்சாச்சுங்க. எல்லாத்தையுமே சாமிக்கு படைக்க ஆரம்பித்தாச்சு. ஒரு வழியாக படைச்சும் முடிச்சிட்டோம். எங்களோட விநாயகர் சதுர்த்தி ரொம்ப நல்லாவே செலிப்ரேட் பண்ணி முடிச்சிட்டோங்க. ஆக்சுவலாக என்னோடய லாங் வீடியோவில் ஃபர்ஸ்ட் வீடியோ இது தான். நான் இது வரைக்கும் இவ்வளோ பெரிய லாங் வீடியோவுக்கு பேசினதே இல்லைங்க. எனக்கே என்னமோ ரொம்ப புதுசாக பேசுகிற மாதிரி இருக்குது. நிறைய பேர்லாம் எப்படி தான் 14 மினிட்ஸ் 15 மினிட்ஸ்லாம் போடுறாங்கன்னு தெரியல எனக்கு. இனிமேல் போக போக நான் ட்ரெயின் ஆகிடுவேன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபார் நான் போட்டது நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேங்க. விநாயகரையும் நல்லா வேண்டிட்டு படைச்சும் முடிச்சிட்டோம். படைச்சி முடித்து சாமியும் நல்லா வேண்டியாச்சு. ஒரு தட்டில் கற்பூரம் ஏற்றி தேங்காயெல்லாம் காட்டி அதை உடச்சி எடுத்துகிட்டு வச்சுட்டோங்க. இன்னொரு பக்கம் சாமியும் நல்லா வேண்டிட்டு ஆர்த்திலாம் காமிச்சு முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் சாமிக்கு படைச்சி முடித்து அந்த குளிரான அப்புறம் காக்கா கொஞ்சம் ஃபுட்டு எடுத்துகிட்டு போயிட்டு வெளில வச்சுட்டோங்க.
காக்காவும் வந்து அந்த ஃபுட்டை சாப்பிட்டுடுச்சுங்க. ஒரு வழியாக முன்னோர்களோட பிளெஸ்ஸிங்கும் வாங்கி இந்த ஃபங்க்ஷனை முடிச்சிட்டோம். தேங்க்யூங்க.